அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். فمن بدله بعدما سمعه فإنما إثمه على الذين يبدلونه إن الله سميع عليم. மரண சாசனத்திற்கு சாட்சியாக இருந்தோர் அதை செவிமடுத்த பின் மாற்றி கூறினால் அதற்கான குற்றம் மாற்றி கூறியோரையே சேரும். அல்லாஹ் செவியுறுபவன், அறிந்தவன். فمن خاف من موص جنفا أو إثما فأصلح بينهم فلا إثم عليه إن الله غفور رحيم. மரண சாசனம் செய்பவரிடம் அநீதியையோ பாவத்தையோ யாரேனும் அஞ்சினால் அவர்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது அவர் மீது குற்றமில்லை. அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. உங்களில் நோயாளியாகவோ பயணத்திலோ இருப்பவர் வேறு நாட்களில் கணக்கிட்டுக் கொள்ளலாம். அதற்கு சக்தி உள்ளவர் ஓர் ஏழைக்கு உணவளிப்பது பரிகாரம். நன்மைகளை மேலதிகமாக செய்வோருக்கு அது நல்லது. நீங்கள் அறிந்தால் நோன்பு நோற்பதே சிறந்தது. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. இந்த குர்ஆன் ரமதான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. அது மனிதர்களுக்கு நேரு வழி காட்டும், நேரு வழியை தெளிவாக கூறும், பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும். உங்களில் அம்மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோக்கட்டும். நோயாளியாகவோ பயணத்திலோ இருப்பவர் வேறு நாட்களில் கணக்கிட்டுக் கொள்ளலாம். அல்லாஹ் உங்களுக்கு எளிதானதையே நாடுகிறான், சிரமமானதை உங்களுக்கு நாடமாட்டான். எண்ணிக்கையை நீங்கள் முழுமையாக்குவதற்காகவும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அல்லாஹுவை பெருமைப்படுத்திடவும் நன்றி செலுத்திடவும் வேறு நாட்களில் நோக்கும் சலுகை வழங்கப்பட்டது.